அனைவருக்கும் வசந்தம் டிவியின் சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். வசந்தம் டிவி முறை சித்திரை புது வருட சிறப்பு நிகழ்ச்சி வத்தலை ஹேகித்தே ஸ்ரீ சிவசுப்ரமணிய ஆலயத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சித்திரை புது வருட வாழ்த்துக்களை சொல்றோம். அபிலேஷா, உங்களுக்கும் சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய சித்திரை புது வருட வாழ்த்துக்கள் தான். இந்த சித்திரை புது வருடம் 60 வருடங்கள்ல 29வது வருடமா வருகின்ற மன்மத வருஷமா பிறக்குது அப்படின்றது சிறப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கட்டாயம். அது மட்டும் இல்லாம பூமி தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றும். இப்படி இந்த பூமி சூரியனை சுற்றுவதற்கு 1 வருட காலம் எடுக்கும். இந்த 1 வருட காலத்திற்குள் சூரியன் 12 ராசிகளுக்கும் பிரவேசிக்கும் பொழுது ராசிகள்ல முதலாவது ராசியான மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிற தினத்தினை தான் நாங்க சித்திரை புது வருட பிறப்பா கொண்டாடுறோம். 60 வருஷங்களையும் பற்றி, தமிழ் புது வருடங்களையும் பற்றி இடைக்கால சித்தர் தனது பாடல்களோட அழகா சொல்லியிருக்காரு. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷத்திலையும் அந்த வருஷத்துடைய சிறப்பை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. அந்த வகையில இந்த மன்மத வருஷத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி இடைக்காலர் சித்தர் அவருடைய பாடல்ல இருந்து நாங்க சில விஷயங்களை பார்க்கலாம். மன்மதத்திற் மாறியுண்டாம் வாழமுயிர் எல்லாமே நன்மை மிகும் பல்பொருளும் நன்னுமே மன்னவரால். இடைக்கால சித்தருடைய அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மன்மத வருஷத்துல மழை பெய்யும், நன்மை அதிகரிக்கும், உயிரினங்கள்லாம் சுகமா வாழும், உற்பத்தி அதிகரிக்கும் இப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலுடைய பொருள் அமைந்திருக்குது. இடைக்கால சித்தர் அவர்கள் தெரிவித்த நிறைய வருஷங்களுடைய பாடல்களுடைய பொருள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அந்த வகையில் அவர் சொன்ன நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. அந்த வகையில் இந்த மன்மத வருஷத்துடைய அவருடைய அந்த பாடலுடைய பொருள், அவர் சொன்ன அந்த விஷயங்கள் அப்படியே அமையணும்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த மன்மத வருஷம் ரொம்ப ஒரு சிறப்பான வருஷமா எல்லாருக்கும் அமைய போகுது அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அந்த வகையில் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா பூஜை புனஸ்காரங்கள், அப்படி இல்லாட்டி பூஜை நிகழ்வுகளில் கலந்து கொள்றது, ஆலயங்களுக்கு செல்றது அப்படின்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் வசந்தம் டிவியின் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் ஒரு பூஜை நிகழ்வினை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். பூஜையை பார்த்துட்டு வரலாம். பூஜைக்கு நாங்கள் போக போற இருக்கிறோம். வத்தலை ஹேகித்தே ஸ்ரீ சிவசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜைக்கு இப்போ நாங்கள் போகலாம்.
வசந்தம் டிவியினுடைய சித்திரை வருட பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அபிநய கஷேத்ரா நடனப்பள்ளி மாணவிகள் வழங்கியிருந்த ஒரு அழகான நடனத்தையும் நாங்க பார்த்திருந்தோம். சித்திரை புது வருட நாளில் நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களை முதல்ல நாங்கள் பேசியிருந்தோம் அபிலேஷா. நாங்கள் பேசுகிற நிறைய விஷயங்களை நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இந்த சித்திரை புது வருடத்தில் வீடுகளில் என்ன செய்யணும், இந்த மருத்து நீர் வைக்கிறதா இருக்கலாம், பஞ்சாங்கம் பார்க்கறதா இருக்கலாம், குடும்பமாக இணைந்து இந்த சித்திரை புது வருடத்தை எவ்வாறு கொண்டாடுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வழக்கொழிந்து வருது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வீடுகளில் இந்த மாதிரியான சம்பிரதாய நிகழ்வுகள், பாரம்பரிய நிகழ்வுகள் நடக்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். கட்டாயமா தானே. சாதாரணமா சொல்ல போனமா இருந்தா ஒரு சரியான நேரத்துல குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து பால் பொங்குறதா இருக்கலாம், இல்ல எல்லாரும் ஒன்னா இருந்து பஞ்சாங்கம் பாக்குற விஷயங்களா இருக்கலாம். ஆரம்ப காலங்கள்ல கடைபிடிக்கப்பட்ட அளவோடு ஒப்பிடும் பொழுது இப்ப அது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற அளவு அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவா தான் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த விஷயங்களை வந்து காட்சிகள்ல மாத்திரமே பார்த்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியினூடாக அந்த விஷயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறோம். ஐயப்பதாச குருக்கள் அந்த நிகழ்வை வந்து செய்து காட்டிருக்கிறார். அந்த விஷயங்களை மறுத்து நீர் வைக்கிறது, அதனோட முக்கியத்துவம், அதுபோல அந்த பஞ்சாங்கம் பார்ப்பது, குடும்பமாக இருந்து இவ்வாறு இந்த புது வருஷத்தை கொண்டாடுறது, வீட்டில் இவ்வாறு நடந்து கொள்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஐயப்பதாச குருக்கள் அவர்கள் செய்து காட்டிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை இப்ப நாங்க பார்க்கலாம். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நமஹ. லக்ஷ்மீகடாட்சபலசித்திரஸ்து லக்ஷ்மீகடாட்சபலசித்திரஸ்து பிரத்யக்ஷ மகாலட்சுமியாயாமி லக்ஷ்மீகடாட்சபலசித்திரஸ்து. ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபல்கடிதடீம் பத்மபத்ராஜதாட்சீம் கம்பீராபர்த்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரைர் மணிகணகஜிதைஸ்நாபிதாகேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வருடந்தோறும் மனிதனுடைய வாழ்விலே இந்த 12 மாதங்கள் கழிந்த பின்பு மீண்டும் இந்த சித்திரை புத்தாண்டு வருகிறது. இந்த சித்திரை புது வருஷம் பிறக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த பிறக்கின்ற ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும். இந்த ஆண்டு நாம் நினைக்கின்ற எடுக்கின்ற காரியங்களெல்லாம் நமக்கு வெற்றி தர வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இவ்வாறான ஆசைகள் ஏற்படும். அவ்வாறான இந்த நம்முடைய விருப்புகள், இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இறைவனுடைய திருவருளெல்லாம் நமக்கு நிறைய பெற வேண்டும். இந்த சித்திரை புத்தாண்டு பிறக்கின்ற பொழுதே, இந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற பொழுது நாம் அந்த புத்தாண்டை வரவேற்கும் முகமாக நம்முடைய மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான கவலைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி இந்த பிறக்கின்ற புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக மலர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற வகையிலும் இந்த சித்திரை புத்தாண்டை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த சித்திரை புத்தாண்டு விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஜெய என்னும் இந்த வருஷத்துக்கு நாங்கள் விடை கொடுத்து மன்மத என்ற நாமத்தோடு பிறக்கின்றதாகிய இந்த புது வருடத்தை நாம் வரவேற்கின்றோம். சித்திரை மாதம் 1ஆம் திகதி 14/4/2015 செவ்வாய்க்கிழமை இந்த சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. இந்த மலர்கின்ற இந்த புத்தாண்டை நாம் வரவேற்கும் முகமாக நம்முடைய சமய கலாச்சார விழுமியங்களெல்லாம் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் அறிய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாவற்றையும்
இந்த வசந்தம் தொலைக்காட்சி மூலமாக இந்த எதிர்கால சந்ததியினரும் அறியும் பொருட்டு இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சித்திரை வருஷம் பிறக்கின்ற பொழுது பொதுவாக இந்த பஞ்சாங்கங்களிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிடப்படுவதும் இந்த வருஷம் பிறக்கின்ற நேரங்கள். நடைமுறையிலே நம்முடைய இலங்கை திருநாட்டிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், மற்றதொன்று பாக்கிய பஞ்சாங்கம். இந்த பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்கின்றதாகிய 2 பஞ்சாங்கங்களும் இந்த வருஷப்பிறப்பினுடைய சிறப்புகளை, வருஷம் பிறக்கின்ற நேரங்கள், விஷு புண்ணிய காலங்கள் இவற்றையெல்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றன. அந்த வகையிலே இந்த பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாதம் 1ஆம் திகதி 14/4/2015 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:23 கடக லக்னத்தில் இந்த சித்திரை புத்தாண்டு மன்மத என்ற பெயரோடு பிறக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்கப்படி பகல் 1:47 அதே கடக லக்னத்தில் இந்த மன்மத என்கின்ற வருஷம் பிறக்கின்றது. இவ்வாறு இந்த மன்மத என்கின்ற நாமத்தோடு கூடியதாகிய இந்த வருஷம் பிறந்திருக்கின்றது. கழிந்த வருஷம் ஜெய என்ற நாமத்தோடு கூடியதாக அமைந்திருந்தது. எனவே இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது நாம் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமானதாக இந்த சித்திரை புத்தாண்டிலே நிகழ இருக்கின்றது. மன்மத என்ற பெயரோடு இந்த வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த மன்மத வருஷத்திலே மட்டுமல்ல, எந்த வருஷம் பிறக்கின்ற பொழுதிலும் அந்த வருஷ பிறப்புக்கென்று இந்த புண்ணிய காலங்களும் அதே போல அந்த சிறப்பான நிகழ்வுகள், சமய கலாச்சார நிகழ்வுகளை எல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வருஷம் பிறந்ததுமே முதலில் நாம் இந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு வழக்கம் பண்டு தொட்டு இருந்து வருகின்றது. அவ்வாறு அந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்த பின்பு புத்தாடை அணிகின்ற வகையிலே பெரியவர்களிடத்திலே ஆசி பெற்று இந்த புத்தாடைகளை பெற்று நாங்கள் புத்தாடை உடுத்தி வீட்டிலே உள்ள பெரியவர்கள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா மாமி போன்ற வயதிலே முதிர்ந்தவர்களிடத்திலே ஆசி பெற்று கொள்வார்கள். இந்த புது வருஷத்திலே இவ்வாறு பெரியவர்களிடத்திலே ஆசி பெற்ற பின்பு ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். இந்த ஆலய வழிபாடுகள் நாம் செய்து கொண்ட பின்பு இந்த புது வருஷத்திலே மங்கள தர்சனம் என்று பூரண கும்பம் வைக்கப்பட்டு அங்கே மங்களமாக தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு அந்த தீபத்தின் முன்னாடி இந்த மங்களமாக மஞ்சள், நவரத்தினம், அதேபோல சாமரை போன்ற இந்த மங்கள பொருள்களெல்லாம் குடை, கொடி, ஆலவட்டம், சொர்ணங்கள், ரத்தினங்கள், வைரங்கள் போன்ற இந்த மங்களமான பொருள்களையெல்லாம் தரிசனம் செய்வது. அங்கே முகம் பார்க்கின்ற அந்த கண்ணாடியிலே வைத்து அதனை தரிசனம் செய்து கொள்வார்கள். இவ்வாறு செய்த பின்பு இந்த புது வருஷத்தினுடைய பலன்களை பஞ்சாங்கத்திலே கூறப்பட்டிருக்கின்ற பலன்களை படிப்பது, பஞ்சாங்கம் படிப்பது என்று சொல்லிக் கொள்வார்கள். என்னென்ன ராசிக்காரர்களுக்கு, என்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தோஷங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அவையும் முடிந்த பின்பு இந்த சூரிய பகவானுக்கு பொங்கல் வழிபாடு செய்கின்ற நிகழ்வும் இந்த புதிய வருஷத்திலே இருக்கிறது. இவ்வாறு நமக்கு இந்த கலாச்சார விழுமியங்களோடு கூடியதாக இந்த சமய நிகழ்வுகளும் கலந்தது இந்த சித்திரை புத்தாண்டு. இந்த சித்திரை புத்தாண்டில் நாம் இவ்வாறு இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளாக செய்த பின்பு இந்த சித்திரை புத்தாண்டானது பொதுவாக இது இந்து தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் சகோதர மொழி பேசுகின்ற, சிங்கள மொழி பேசுகின்ற மக்களுக்கும் இது புதிய ஆண்டாக, புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பு, ஒரு தமிழ் சிங்கள இனத்தினுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றதாக அமைந்திருப்பது இந்த சித்திரை புத்தாண்டு. தமிழ் மக்களுக்கும் இந்த சித்திரை வருஷம் புது வருஷமாகவும், அதேபோல சிங்கள மொழி பேசுகின்ற மக்களுக்கும்
இந்த வருஷம் புது வருஷமாக கொண்டாடப்படுவது இந்த இலங்கை திருநாட்டில் ஒரு சிறப்பை தரக்கூடியது. எங்களுடைய இந்து மக்களுடைய இந்த நிகழ்விலே நாங்கள் இவ்வாறு மருத்து நீர் தேய்த்து இந்த ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி விருந்துகள் அரசுவையோடு விருந்துகள் உண்டு, ஆலய வழிபாடு செய்து மங்கள பொருட்களை தரிசனம் செய்து வீர விளையாட்டுகள் போர்த்தேங்காய் உடைத்தல், அதேபோல சிறுவர்களெல்லாம் ஊஞ்சல் ஆடி விளையாடுவது போன்ற இந்த வீர விளையாட்டுகள், கரகம் எடுப்பது, காவடி எடுப்பது போன்ற இந்த விளையாட்டுகள் எல்லாம் உண்டு. அதே போல இந்த சிங்கள பௌத்த மக்களும் இந்த சித்திரை புத்தாண்டிலே அவர்கள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து கொள்வார்கள். அதேபோல் அவர்களும் இந்த உறவுகளோடு சேர்ந்து பெரியவர்களிடத்திலே குருவானவர்களிடத்திலே ஆசி பெறுவதும் புத்தாடை உடுத்துவதும், அங்கே அவர்களும் தங்களுடைய அந்த பண்சாலைக்கு சென்று வழிபாடுகள் செய்வதும் ஒரு சிறப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்ற தமிழ் சிங்கள இனங்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றதாக அமைந்திருப்பது இந்த சித்திரை புத்தாண்டு. எனவே இந்த சித்திரை புத்தாண்டிலே தமிழ் மக்கள் இந்த அரசுவையோடு உணவு பரிமாறிக்கொள்வது போல சிங்கள பௌத்த மக்களும் இந்த சித்திரை புத்தாண்டிலே அவர்கள் பால் சோறு, நாங்கள் பால் பொங்கல் வைத்துக் கொள்வோம், அவர்கள் பால் சோறு என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த பால் சோறு காய்ச்சப்பட்டு அங்கே உறவுகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற பல்வேறு வகையான பலகார பட்சணங்களோடு செய்யப்படுகின்ற ஒரு உறவுகளோடு இந்த விருந்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவு கலந்ததாகவும் அமைந்திருப்பது இந்த சித்திரை புத்தாண்டு. இவ்வாறு இந்த சித்திரை புத்தாண்டிலே முதலில் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து கொள்வார்கள். இந்த மருத்து நீர் என்பது இது ஒரு மருந்து நீராக நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற உஷ்ணங்களையெல்லாம் வெளியேற்றுகின்ற வகையிலே கேசாதி பாதாந்தம், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலே இருக்கின்ற நாடி நரம்புகளுக்கெல்லாம் இருக்கின்ற வியாதிகளை வெளிக்கொணரக்கூடியதாக இந்த மருத்து நீர் தயாரிக்கப்படும். இது பொதுவாக இந்த தேச வளமை என்கின்ற வகையிலே யாழ்ப்பாணத்திலே, மட்டக்களப்பிலே, கொழும்பிலே, மலையகத்திலே இவ்வாறு ஒவ்வொரு இடங்களுக்கு சற்று வித்தியாசமானதாக அமையக்கூடியதாக இருக்கும். இது இந்த இலங்கை திருநாட்டினுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்ற இந்தியாவிலே கேரள மாநிலம், இந்த மலையாள மக்கள் வாழுகின்ற மலையாள மொழி பேசுகின்றவர்கள் கேரள மாநிலத்திலே சற்று வித்தியாசமானதாக அமையக்கூடியதாக இருக்கும் இந்த மருத்து நீர் தயாரிப்பது. இந்த மருத்து நீர் தயாரிப்பதற்கு அவர்கள் 3 நாளைக்கு முன்பதாகவே சுமங்கலி பெண்கள், இந்த 3 சுமங்கலி பெண்கள் அங்கே விரதம் இருந்து ஆற்றங்கரைக்கு சென்று அந்த ஆற்றி நீருக்கு பூஜை செய்வார்கள். அங்கே பூஜை செய்யப்பட்டு பொங்கல் வைக்கப்பட்டு அந்த ஆற்றி நீருக்கு மஞ்சள், பால் இவைகளினாலே அபிஷேகம் செய்து அந்த தண்ணீர் எடுக்கின்ற குடத்தை வாயை ஒரு வெள்ளை துணியினாலே கட்டப்பட்டு அங்கே அந்த தண்ணீரை மோந்து எடுத்துக்கொள்வார்கள். அந்த சுத்தமாக தண்ணீரை கொண்டு வந்து அதனை ஒரு பானையிலே விடுவார்கள். விட்டதன் பின்பு அங்கே இந்த தாழம்பூ, தாமரைப்பூ, அதே போல துளசி, மாதுளம்பூ, பில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோரோச்சனை, அதே போல மிளகு, திப்பிலி, ஏலம், கராம்பு இவ்வாறான இந்த திரவியங்கள் எல்லாம் அங்கே அந்த பானையிலே இட்டுக்கொள்வார்கள். இவ்வாறு ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விலே பொதுவாக நாம் இந்த தாழம்பூ என்பது நறுமணத்தோடு கூடியதொன்று, தீயவற்றையெல்லாம் அழிக்கக்கூடியது இந்த தாழம்பூ. அதே போல இந்த தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூவானது அது நறுமணம் கொண்டது மட்டுமல்லாமல் இனிமை கொண்டதாகவும் பரந்த சிந்தனை கொண்ட மனிதருடைய வாழ்விலே இந்த பரந்து விரிந்து இதழ்களெல்லாம் விரிகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் பரந்து விரிந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மென்மையான உள்ளம் என்பது போல அதற்குள்ளே இருக்கின்றதாகிய அந்த மஞ்சள் நிறத்திலான இந்த பூக்களுடைய சிறப்புகள்
நிறைந்தது இந்த தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூவும் இந்த மருத்துவ சேர்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமானதாகும். அதே போல மாதுளை. இந்த மாதுளை என்பது உடலில் இருக்கின்ற உஷ்ணங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது. அதற்கு மாதுளையினுடைய பழத்தினுடைய இந்த சாறுகள், அதே போல இலைகள், அதனுடைய விதைகள், பட்டைகள், இவைகளெல்லாம் இங்கே சேர்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் இந்த துளசி இதிலே சேர்க்கப்படுகின்றது. இந்த துளசியானது எப்பொழுதுமே உஷ்ணம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது இந்த துளசி. அதனாலே இந்த மனிதனுக்கு உஷ்ணமும் தேவை என்கின்றதாக இந்த உடலிலே இருக்கின்றதாகிய ஒவ்வொரு குணாதிசயங்களிலே இந்த உஷ்ணம் நிறைந்த துளசி. அது மட்டுமல்லாமல் இந்த துளசியிலே லக்ஷ்மி வாசகம் செய்கின்றவள். எனவே இந்த மகாலட்சுமி வாசம் செய்கின்றவள் இந்த துளசியிலே. துளசி மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சிறந்ததானதாகவும் அமையப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த பில்வம் இதிலே சேர்க்கப்படுகிறது. இந்த பில்வம் இது 3 இதழ்களை கொண்டதாகவும் அது 3 குணங்களோடு கூடியதாகவும் கொண்டது. அது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியை அதிகமாக தரக்கூடியது இந்த பில்வம். அதனாலே தான் இந்த பில்வத்தினுடைய காய்கள் இந்த குளிர்மை ஏற்படுத்தக்கூடியது. பில்வத்தினுடைய இலைகள் இங்கே நாங்கள் குளிர்மைக்காக இந்த மருத்துவநிலை சேர்த்துக் கொள்கிறோம். துளசி சூட்டை அதிகமாக தரக்கூடிய உஷ்ணம் நிறைந்தது. பில்வமானது குளிர்ச்சி தரக்கூடியது. அதே போல் அருகம்புல்லு. பொதுவாக இந்த அருகம்புல்லு என்றதுமே இந்த நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த அருகம்புல்லும் ஒன்று. இது விநாயகப் பெருமானுக்கு பிரீதியானது. இங்கே விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான அருகம்புல்லு, சிவனுக்கு பிரீதியான பில்வம், மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியான துளசி, அதே போல் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு விருப்பமான தாமரைப்பூ, இவ்வாறான பல்வேறு இந்த திரவியங்களோடு கூட மஞ்சள் இங்கே சேர்க்கப்படுகிறது. மஞ்சள் பொதுவாக மங்களத்தை வலியுறுத்தக்கூடியது. அது மட்டுமல்லாமல் உடல் ரோகத்தை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அது மட்டுமல்லாமல் இந்த தோஷங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதாகவும் நமக்கு புனிதத்தை தரக்கூடியது. பொதுவாகவே நாங்கள் வீட்டிலே கூட இந்த துப்புரவு செய்த பின்பு மங்களம் ஏற்படுகின்ற வகையிலே மஞ்சள் நீர் தெளித்துக் கொள்வார்கள். விநாயகப் பெருமானை மஞ்சளிலே பிடித்து வைத்து இந்த பிள்ளையார் வழிபாடுகளை செய்வார்கள். அதனாலே தான் இந்த மஞ்சள் ஆலய வழிபாடுகளிலும் நம்முடைய கலாச்சார நிகழ்வுகளிலும் முக்கியத்துவம் பெறுவது மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் பதார்த்தங்கள், அதாவது உணவு பதார்த்தங்களை கூட இந்த மஞ்சளை சேர்த்துக் கொள்வதும் ஒரு சிறப்பை தருகின்றதாகும். அடுத்து இந்த ஸ்ரீதேவியார் செங்கலில் என்கின்றதாகிய இந்த மூலிகை இங்கே சேர்க்கப்படுகின்றது. இந்த ஸ்ரீதேவியார் செங்கல நீர் என்பதும் மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற உஷ்ணங்களை தணிக்கக்கூடியது. அந்த மருத்துவ குணம் கொண்டது இந்த ஸ்ரீதேவியார் செங்கல். அதேபோல் இங்கே திப்பிலி இதிலே சேர்க்கப்படுகின்றது. இந்த திப்பிலியும் இந்த உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை நீக்கக்கூடிய அந்த சக்தி இந்த திப்பிலிக்கு இருக்கின்றது. நரம்புகளிலே ஏற்படுகின்ற, எலும்புகளிலே ஏற்படுகின்ற நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த திப்பிலிக்கு இருக்கிறது. இதனையும் அந்த மருத்துவநிலை சேர்த்துக் கொள்வார்கள். அதே போல் இந்த மருத்துவநீரிலே சுக்கு சேர்த்துக்கொள்வார்கள். இந்த சுக்கு சேர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள், வலிகளை நீக்கக்கூடியது இந்த சுக்கு. பொதுவாகவே நம்முடைய உடல் நமக்கு சற்று சோர்வடைகின்ற பொழுது கூட இந்த சுக்கை காப்பியிலே போட்டு அருந்திக் கொள்வார்கள். இந்த சுக்கு காப்பி அது குடிக்கின்ற பொழுது அந்த நரம்புகளுக்கு ஒரு முறுக்கேற்றக்கூடிய வகையிலே இந்த சுக்கும் இங்கே சேர்க்கப்படுகின்றது. அதே போல் இந்த நாங்கள் கோரோசனை, இந்த கோரோசனை இதிலே சேர்க்கப்படுகின்றது. இந்த கோரோசனையும் உடலில் ஏற்படுகின்ற ரோகங்களை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கோரோசனை. அதிலே கோரோசனையும் சேர்க்கப்படுகின்றது. அதே போல் விஷ்ணு கிராந்தி, இந்த விஷ்ணு கிராந்தி என்கின்றதாகிய இந்த செடியும் இங்கே இதிலே சேர்க்கப்படுகின்றது. இதுவும் இந்த உஷ்ணத்தை நீக்கக்கூடிய வன்மை, அதாவது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த விஷ்ணு கிராந்தி. இவ்வாறு இந்த பல்வேறு திரவியங்கள் இதிலே சேர்க்கப்படுகின்றது. அத்தோடு சேர்ந்து சுத்தமாக பூஜித்தெடுக்கப்பட்ட இந்த சுத்த ஜலம் இப்பொழுது அந்த பானையிலே விடப்படுகின்றது. இந்த புனிதமாக எடுக்கப்பட்டதாகிய இந்த சுத்த ஜலமானது
இப்பொழுது இந்த மருத்துவருக்கான காய்ச்சப்படுகின்றதாகிய இந்த பானையிலே அந்த தண்ணீர் விடப்படுகிறது. தாளம்பூ இதிலே சேர்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த தாளம்பூவோடு சேர்ந்து தாமரைப்பூ இந்த மருத்து நீரிலே சேர்க்கப்படுகின்றது. அதில் துளசி சேர்க்கப்படுகின்றது. அதே போல் இந்த அருகு மருத்து நீரிலே சேர்க்கப்படுகின்றது. வில்வம் சேர்க்கப்படுகின்றது. அந்த வில்வத்தோடு கூடதாகிய மாதுளை சேர்க்கப்படுகின்றது. இந்த மாதுளை விதைகளும் மல்லுகளும் சேர்க்கப்படுகின்றன. அத்தோடு நாங்கள் இந்த மஞ்சள் இதிலே சேர்க்கப்படுகின்றது. சீதேவியார் செங்கழுநீர், இந்த சீதேவியார் செங்கழுநீர் இதிலே சேர்க்கப்படுகின்றது. சீதேவியார் செங்கழுநீரை தொடர்ந்து இங்கே சுக்கு இதிலே சேர்க்கப்படுகின்றது. இந்த மருத்து நீரிலே மிகவும் முக்கியமானதாக கொண்டதாகவும் இந்த சுக்கை தொடர்ந்து திப்பிலி என்கின்றதாகிய இந்த திரவியம் அங்கே சேர்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த விஷ்ணு கிராந்தி என்கின்றதாகிய இந்த திரவியம் அதிலே சேர்க்கப்படுகின்றது. இந்த விஷ்ணு கிராந்தியோடு சேர்ந்து இதிலே கோரோசனை அதிலே சேர்க்கப்படுகிறது. அத்தோடு நாங்கள் இந்த மருத்து நீரிலே பசும் சாணம், கோமயம் என்கின்றதாகிய பசுவினுடைய சாணம் இந்த எல்லா விதமான குற்றங்களையும் நீக்கக்கூடியது அந்த பசும் சாணம். அது மட்டுமல்லாமல் இந்த பசுவினுடைய கோச்சலம், இந்த கோச்சலம் இதிலே சேர்க்கப்படுகின்றது. அத்தோடு சேர்ந்து வெண்கடுகு இதிலே சேர்க்கப்படுகின்றது. இந்த வெண்கடுகும் நரம்புகள் மூலமாக ஏற்படுகின்ற நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது. அதே போல் மிளகு இதிலே சேர்க்கப்படுகின்றது. எல்லா விதமான நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடியது. அதே போல் இதிலே கராம்பு சேர்க்கப்படுகின்றது. அந்த கராம்பை தொடர்ந்து இந்த வாசனாதி திரவியங்கள் எல்லாம் இந்த மூலிகைகளோடு சேர்த்து இங்கே சேர்க்கப்படுவதோடு விசேஷமாக கங்கை தீர்த்தம், இதிலே கங்கை தீர்த்தமும் இதிலே சேர்க்கப்படுகின்றது. சிறப்பு கொண்டதாக நம்முடைய பாவங்களெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே நாம் இங்கிருந்து காசிக்கு சென்று அந்த கங்கை ஸ்நானம் செய்வது போல இங்கே நாங்கள் இந்த ஸ்நானத்திலே மருத்து நீரிலே இவ்வாறாக இந்த கங்கா நீரும் சேர்க்கப்பட்டு இவை அனைத்தும் நிறைவாக இங்கே சேர்க்கப்பட்ட பின்பு இதனை நாங்கள் இனி அடுப்பிலே வைத்து காய்ச்சுவது. இந்த ஒரு பானை தண்ணீர் அரைப்பானையாக வற்றுகின்ற வகையிலே இந்த தண்ணீர் வற்றுகின்ற வரையிலே காய்ச்சிய பின்பு அவை அனைத்தும் கஷாயமாக சேருகின்ற பொழுது இது ஒரு மருந்து நீர், அதனால தான் மருத்து நீர் என்று சொல்லிக் கொள்வார்கள். இதனை தலையிலே வைத்து ஸ்நானம் செய்து கொள்வது. அவ்வாறு நாங்கள் தலையிலே இந்த ஆலமிலை, விழாத்தி இலை வெற்றியெல்லாம் சிரசிலே வைத்து இந்த மருத்து நீரையும் வைத்து ஸ்நானம் செய்கின்ற பொழுது கேசாதி பாதாந்தம் இருக்கின்றதாகிய நாடி நரம்பு சம்பந்தமான எல்லா விதமான நோய்களும் விலக்கக்கூடிய சக்தி தன்மைகள் கொண்டது இந்த மருத்து நீர். இதை பொதுவாக இந்த மரங்களுக்குள்ளே அனைத்து மரங்களும் பூமியை நோக்கி வேரினை இட்டு செல்லும். இந்த வேர் பூமிக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ஆலமரத்து மட்டும் அந்த விழுதுகளை மேலிருந்து கீழே பூமிக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறப்பு இந்த ஆலமரத்துக்கு மட்டும் இருக்கிறது. ஏனைய மரங்களை விட இந்த ஆலமரம் மேலிருந்து கீழ் நோக்கியதாக தன்னுடைய விழுதுகளை எல்லாம் பூமியிலே செலுத்துகின்ற சிறப்பு. அதனாலே இந்த ஆலமிலை தலையிலே வைக்கின்ற பொழுது இது கேரளாவினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக அந்த கேசாதி பாதாந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே இருக்கின்ற எல்லா விதமான உறுப்புகளுக்கும் ஒரு சிறப்பை தரக்கூடியதாகவும் அதில் ஏற்படுகின்ற ரோகங்களை நீக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் இந்த மருத்து நீர் வைத்து தேய்த்து ஸ்நானம் செய்து கொள்வார்கள்.
महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदम् रचयाखिल दर्शन तत्त्वविदं भव शङ्कर देशिकमे शरणम् இந்த சித்திரை புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மன்மத என்ற பெயரோடு கூடியதாகிய இந்த வருஷம் பிறந்திருக்கின்றது. இந்த வருஷத்திலே நமக்கு இந்த பலாபலன்களை எல்லாம் அறிகின்ற வகையிலே பஞ்சாங்கம் படித்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த எமது நாட்டிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே உள்ளன. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றதொன்று திருக்கணித பஞ்சாங்கம். எனவே இந்த பஞ்சாங்கங்கள் மூலமாக நாங்கள் இந்த பலன்களை அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே வாக்கிய பஞ்சாங்கத்திலே இந்த வருஷத்துக்குரிய பலன்களை சிறப்பாக போடப்பட்டிருக்கின்றது. இந்த மன்மத வருஷத்திலே மக்கள் லோபித்தனமுடையவர்களாக இருப்பார்கள். அதேபோல கோதுமை, நெல் போன்ற தானியங்கள் எல்லாம் நிறைந்த உற்பத்தி கொள்ளக்கூடியதாகவும், பூமி செழிப்புள்ளதான இந்த வயல் நிலங்கள் எல்லாம் செழிப்புற்று விளைச்சலை தரக்கூடிய நல்ல ஆண்டாக இது அமைந்திருக்கின்றது. இந்த மன்மத ஆண்டிலே மழை அதிகமாகவும், பொதுவாக தென்பகுதியிலே காற்று அதிகமாகவும், எரிபொருள்களின் விலை சமநிலைக்கு வரக்கூடியதாகவும், நெல், கரும்பு போன்ற சோளம் போன்ற தானியங்களெல்லாம் அதிகமான விளைச்சல் விளையக்கூடியதாகவும், தேயிலை, புகையிலை போன்றவற்றின் விலைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும், வெங்காயத்தின் விலை ஏற்றக்கூடியதாகவும், இவ்வாறு இந்த தானிய வகைகளுடைய விலை உயர்வுகளும், அதேபோல சமய முன்னேற்றங்கள், அரசர்கள் பிராமணர்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாகவும், வாகன இறக்குமதி வரிகளுடைய குறைதல் வரக்கூடியதாகவும், அதேபோல பெண்களுடைய கை ஓங்குவதாகவும், இந்த ஆண்டிலே துஷ்டர்களுக்கு பீடை என்பதாகவும் பொதுவான பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த மன்மத வருஷத்திலே இந்த 12 ராசிக்காரர்களுடைய இந்த ஆதாய விவரங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மேடராசிக்காரர்களுக்கு 14க்கு 14, 14 வரவு 14 செலவு, எனவே அது சமசுகமாகவும், அதேபோல இடவராசிக்காரர்களுக்கும் 8 வரவு 8 செலவாக அமைந்திருக்கின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 11 வரவு 5 செலவு, இங்கே அதிக லாபத்தோடு கூடியதாகவும், கர்க்கடக ராசிக்காரர்களுக்கு 11 வரவு 11 செலவாகவும் சமநிலையிலும்,
சிங்கராசிக்காரர்களுக்கு 8 வரவு 14 செலவு. எனவே அது நஷ்டம் பலனாகவும், கன்னிராசிக்காரர்களுக்கு 11 வரவு 5 செலவு அதிக லாபம் கூடியதாகவும், துளாராசிக்காரருக்கு 8 வரவு 8 செலவு என்கின்ற சமசுகம் கொண்டதாகவும், விருச்சிக ராசிக்காரருக்கு 14 வரவு 14 செலவு அதுவும் சமசுகம் உடையதாகவும், தனுராசிக்காரர்களுக்கு 2 வரவு 8 செலவு அது அதிபயங்கர நஷ்டம் கொண்டதாகவும், மகர ராசிக்காரர்களுக்கு 5 வரவு 2 செலவு லாபம் தரக்கூடியதாகவும், கும்பராசிக்காரருக்கு 5 வரவு 2 செலவு அதுவும் லாபத்தை தரக்கூடியதாகவும், மீனராசிக்காரர்களுக்கு 2 வரவு 8 செலவு எனவே அதிக நஷ்டத்தை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. பொதுவாக இந்த வருட பலன்களெல்லாம் இவ்வாறு பஞ்சாங்கத்தின் மூலமாக நாங்கள் இந்த வருடத்தினுடைய பலாபலன்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த சித்திரை புத்தாண்டிலே இந்த 16 பேர்கள் வாழ்விலே ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த 16 பேர்களை பற்றி அபிராமிப்பட்டர் பல பாடல்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே ஒரு பாடலிலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது நங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமிப்பட்டர் வேண்டிய அந்த 16 பேர்களும் இந்த வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். குருவந்தனம் நடனத்தை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வசந்தம் டிவியினுடைய சிறப்பு சித்திரை நிகழ்ச்சியை நிறைவு செய்யற நேரத்துக்கு இப்ப நாங்க வந்துட்டோம். 12:23 மணிக்கு வருடம் பிறக்க இருக்குது. நிறைய விஷயங்கள் அதுக்காக எல்லாருமே செய்துட்டு இருப்பீங்க. பிறக்க இருக்கிற இந்த புதிய வருஷம் எல்லாருக்குமே வெற்றிகரமானதும் சந்தோஷமானதுமான ஒரு வருடமா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நாங்களும் கூட தெரிவித்துக் கொள்றோம். அது மட்டுமல்லாம இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கான சிறப்பான பல நிகழ்ச்சிகள் வசந்தம் டிவியில தயாரா இருக்குது. தொடர்ச்சியாக வசந்தம் டிவியோட இணைந்திருங்க. அது மாத்திரம் இல்லாமல் 18ஆம் தேதி நாங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த பாரம்பரிய விளையாட்டுகளோட உங்களை சந்திக்கிறதுக்கு நேர நாங்க வர இருக்கிறோம். யாழ்ப்பாணம் நெல்லியடியில தான் அந்த விளையாட்டு போட்டிகளோடு உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள நேர வர இருக்கோம் அபிலேஷ். அதனால உங்களை எல்லாம் அன்போடு அந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு அழைக்கிற அதே நேரம் இன்றைய தினம் தொடர்ச்சியாக வசந்தம் டிவியோடு இணைந்திருங்கள். உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான புது வருடமாக வழங்குறதுக்கு நிகழ்ச்சிகளினூடாக நாங்கள் தயாரா இருக்கோம். இந்த சித்திரை புது வருடம் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு வருடமாக ஆரம்பமாகி நல்லதொரு வருடமாக நிறைவடைய வேண்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.